ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நண்டு குழம்பு செய்வது எப்படி என்று பார்ப்போம். நண்டு குழம்பு செய்வதற்கு நண்டு 1/2 கிலோ அதுக்கு தகுந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் அரைச்ச விழுது, 3 தக்காளி, 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் அரைச்ச விழுது, தாளிப்பதற்கு சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, மசாலாவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சிறு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ், அதோட கம்மி பண்ணி வச்சுக்கலாம். புளி, ஒரு கடாயை எடுத்து வச்சுப்போம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 2 3 ஸ்பூன் எண்ணெய். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்குவோம். அது கூட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் கலரில் வந்துச்சு. அதோட இப்போ வெங்காயம், தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு குழம்புக்கு தேவைப்படுறவங்க தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். அதனால் நான் வெங்காயம், தக்காளி கொஞ்சம் அரைச்சி பண்ணிக்குவேன். நல்லா வதங்கிடுச்சா? இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. அதோட இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் அரைச்ச விழுது அதோட போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இந்த பச்சை வடை போயிடுச்சா? அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு அதோட மிளகாத்தூள், உங்களுக்கு காற்று எப்போ போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன். அதனால் குழம்பு மிளகாத்தூள், மல்லி 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கி நல்லா வாடெல்லாம் பச்சை வடை போனதுக்கு அப்புறம் அந்த நண்டை போட்டு வச்சோம்னா அந்த சலசோசம் தண்ணி சளி பிடிச்சிருக்குது இதெல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகும். சளிக்கு அப்படியே ரிலீஃப் ஆகும். அதை வச்சு சாப்பிடுங்க. நல்லா நம்ம அலசி வச்சுருக்கேன் இல்லையா நண்டு, அதை போட்டு ஒரு கட்டு கட்டிட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோமா அதையும் வச்சு எப்பொழுதுமே நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி ஒரு கலை தண்ணியை எடுத்துகிட்டு மறு கலை தண்ணியை ஊற்றி அதில் குழம்பு வச்சு வைங்க. அப்போ தான் இந்த ஸ்மெல் இந்த வாடை இருக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ அதை புளி தண்ணி ஒரு வச்சுருந்தோமா அதை ஊற்று. அருமையான நண்டு கிரேவி ரெடி. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகப்படுவோம். வேக விட்டு கிரேவி மாதிரி சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். கிரேவியாகவும் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். அருமையான நண்டு குழம்பு ரெடி. தேவைக்கான உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நண்டு குழம்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.